சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். வெள்ளை அறிக்கை மற்ற ஆட்சிகள் எப்படி வெளியிட்டதோ அதே போல டிவிகே அரசாங்கமும் வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா, இல்ல அதே தான் இவங்களும் பண்ணிட்டு போயிருக்காங்களா, எப்படி பார்க்கலாம் சார்? அந்த ஒரு நிதியமைச்சர் மரியவில் படித்தார், நான் கூட பார்த்தேன். வெள்ளையாக தான் இருக்குது, வெள்ளை பேப்பரில் தான். ஆனால் அது வெள்ளை அறிக்கை தான். வெள்ளை பேப்பரில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் உள்ள விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. தேர்தலுக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் தெரியும் 10 லட்சம் கோடி கடன். இப்போ 13ன்னு சொல்கிறதும் ஒன்றும் ஏறி இல்லை. அவர் சொல்கிறது இந்த போக்குவரத்து கழகம், மின்சாரத்துறை, அதாவது அரசு நிறுவனங்களுடைய கடன், அதையும் சேர்த்து சொல்கிறார். அரசு வரைக்கும் 10.7. இது ஏற்கனவே தாவேக்க தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. மற்றதெல்லாம் ஒரு 2-2.5 கோடி கடன். 1 லட்சம் கோடி போக்குவரத்து, மின்சாரத்துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேலே சேர்த்தா கிட்டத்தட்ட 13 லட்சம், 13.18. இது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். நம்மளுடைய ஆண்டு பட்ஜெட்டு 4.5 லட்சம் கோடி தான், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். வருஷத்துக்கு வாங்கின பணத்துக்கு 67,000 68,000 வட்டி கட்டணும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். அப்புறம் டெபிசிட், பற்றாக்குறை, வருமான பற்றாக்குறை என்பது ஏறத்தாழ 68,000 70,000 கோடி, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்னாலேயே நான் சில நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கேன். டாஸ்மாகே இல்லாத, டாஸ்மாக்னா மதுக்கடைகள் இல்லாத, சாராய கடைகள் இல்லாத குஜராத்தில் சர்ப்ளஸ், உபரி வருமானம், அதாவது செலவுக்கு மேலே அரசுக்கு வருமானம் இருக்கு. அங்கே டாஸ்மாக் 1 பைசா கூட வருமானம் இல்லை, டாஸ்மாக்கே இல்லை. டாஸ்மாக் என்பது மது விற்பனை இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் மது விற்பனை இருக்கிறது. ஆனால் அங்கே ஆன்லைன் டெண்டர், வேண்டியவனுக்கு கொடுக்குறது, கட்சிக்காரனுக்கு கொடுக்குறது, அவனுக்கு கொடுக்குறது, இவனுக்கு கொடுக்குறது, இதெல்லாம் இல்லை. ஆன்லைன் டெண்டர், இந்த 1 ஹவர் டெண்டர், இந்த 1/2 அன் ஹவர் 1 ஹவர் எதாவது கணக்கு, அதில் யார் வரானோ அவன் தான். மிக தெளிவாக வெளிப்படையாக நடக்கிறது. அதே சமயத்தில் இந்த 10 ரூபா மேலே வாங்கிறது, இந்த மாதிரி மற்ற அந்த சட்டவிரோத ஊழல் தொடர்பான எந்த விஷயமுமே இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா உபரி, சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டு. மகாராஷ்டிராவில் ஏறக்குறைய சமானமான, அதாவது சர்ப்ளஸும் இல்லை, டெபிசிட் இல்லை, ஓரளவுக்கு வருமானம் அதுவும் சரியாக. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55,000 கோடி மதுபான, அதாவது மது விற்பனை மூலமாக வருமானம். ஆனால் நமக்கு 68,000 70,000 கோடி டெபிசிட், பற்றாக்குறை. ஏனென்றால் நமது செலவினங்கள் அதிகம். செலவினங்கள் ஏன் அதிகம்? இலவசங்கள் அதிகமாக கொடுக்கணும். மற்ற இவங்கெல்லாம் யாருமே இலவசம் கொடுக்கல, நம்ம மட்டும்தான் கொடுக்குறோன்னு சொல்லலை. நமக்கு என்ன வசதி இருக்கிறதோ அதுதான் நம்ம இலவசம் கொடுக்கணும். என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு கடன் கேட்டாலோ, நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக கேட்டாலோ, நான் ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். நான் வச்சுருக்கிறதே 300 ரூபா தான் வச்சுருக்கேன்னு வச்சுங்க பாக்கெட்டில். நீங்கள் 500 ரூபா கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும்? நான் நம்ம நிதியமைச்சர் ஏதோ அப்பப்போ உதாரணம் சொல்கிறேன்னு சொல்லி 100 ரூபா 145 ரூபா வந்ததுன்னா, நீங்கள் வீடு வாங்கிட்டு இஎம்ஐ கட்டினீங்கன்னா கடைசியில் வீடு மிச்சமாகும். ஆனால் மளிகை சாமானாக வாங்கினீங்கன்னா அன்றாட தேவைக்காக கடைசியில் என்ன மிச்சமாகும்னு கேட்டார். அது ஏதோ தத்துவார்த்தமாக சொல்கிறார் போல இருக்கு. அவர் கொஞ்சம் தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர் போல இருக்கு. இது எங்களுக்கு தெரியாதா? அன்றாட செலவு, அதாவது நம்ம தான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். மொத்தம் 4.5 லட்சம் கோடி தேர்தலுக்கு முன்னாலே பேசிகிட்டு இருக்கோம். இதில் ஏறத்தாழ 2.5 லட்சம் கோடி அரசு ஊழியர் சம்பளம், ஓய்வுத்தொகை, அப்புறம் இந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டி, இது மட்டுமே 2.5 லட்சம் வந்துடுது. அப்பொழுது நம்ம திமுகவையும் பார்த்து கேட்டோம், அதிமுகவையும் பார்த்து கேட்டோம், தேர்தல் சமயத்தில் தாவேகாவையும் பார்த்து கேட்டோம். என்ன சார் நீங்கள் இதெல்லாம் கேட்டீங்க, சீமானை பார்த்து கேட்கலையா, அவர் ரொம்ப வேண்டியவர் அவங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இலவசம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். கல்வியும் மருத்துவத்தை தவிர வேறு எதுவும் இலவசம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். அதனால் அவரை நம்ம கணக்கில் எடுத்துக்கல.
இந்த விஷயத்தில் ம் இவங்க 3 பேரும் இலவசங்கள் கொடுத்தாங்க. ஒருத்தர் 1000 ரூபா மகளிருக்குன்னா உடனே ஒருத்தர் எடப்பாடி 2000 ரூபான்னாரு. இவங்க வந்து தாவேகா 2500. கடைசியில் கொடுத்தீங்களா? 1000 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சது. சார், ஆனால் இப்போ ஆளுநர் உரையில வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கடன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கடனாக இருந்தாலும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும்னா மீண்டும் கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஆளுநர் வந்து யார் கடன் கொடுப்பாங்கன்னு சொன்னாரா? அவர் பிரச்சனை இல்லை. கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டாரு, அதோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு கொடுக்கலன்னா நீங்க ஆளுநர் வாசல்ல போய் கேட்டு பாருங்க. அர்லேகர் சார்ட்ட, சார் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே சார், கொடுக்க மாட்டேங்கிறேன் சார்ன்னு. அப்படியா? போய் கேளுங்க என்னன்னு. அவ்வளோதான். சரி, ஆளுநர் பதவி என்பது அதற்கான அதிகாரங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அரசு கொடுக்கும் வாக்குறுதிகள் வந்து இதுவே நம்ம நாட்டில் வந்து இந்த என்னை பொறுத்தவரை இந்த சட்ட அமைப்பு தவறான அமைப்பு. என்ன சார் நீங்கள் அம்பேத்கர்லாம் வந்து உண்டாக்குன ஒரு இதை போய் தவறுன்னு சொல்லிட்டீங்க. அம்பேத்கர் இல்லை, அந்த ஆண்டவனே வந்து அதை வந்து அமைத்திருந்தாலும் தவறை தவறு என்று சொல்வது தான் என்னுடைய பழக்கம். நான் அம்பேத்கர்னா அம்பேத்கர் அவர் தலைமையிலான அந்த குழு என்ன சொல்கிறவங்கன்னா, இந்த ஆளுநர் உரை என்பதை தமிழக அரசு மாநில அரசு எழுதி கொடுத்து அதை வந்து படிப்பது. இது இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் பாராளுமன்றத்திலையும் அதாவது தேசிய அரசு எதுவோ மத்திய அரசு அவங்க எழுதி கொடுக்குற உரையை தான் ஜனாதிபதி படிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை இது தவறான ஒரு அமைப்பு. ஆனா இப்படி எழுதி கொடுத்தாலும் எனக்கு இதுல மாற்று கருத்து இருக்குன்னா நான் அதை வந்து நிராகரிப்பதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல சார். முன்னாடி ஆளுநர் அப்படிதானே பண்ணாரு, ஆனா இவர் வந்து விசில் புரட்சின்றாரு. இல்லைங்க, அதுதான் சொல்றேன். நீங்க அங்க பார்க்கும்பொழுது என்னன்னா, இது எப்பொழுதுமே எப்படி வரும்னு கேட்டால் மத்திய அரசும் மாநில அரசும் அரசியல் ரீதியாக இணக்கமாக இருக்கிறார்கள். வெளியில பேசும்போது இணக்கமாக இருப்போம், நாங்கள் ஒத்துழைப்போம், மக்கள் நலனுக்காக நாங்கள் ஒன்று சேர்வோம், இந்த வசனங்கள்லாம் விட்டுருங்க. இது எல்லா கட்சியும், நான் சொல்றது தேசிய கட்சிகளாகட்டும் மாநில கட்சிகளாகட்டும் இந்த வசனம் பேசுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியை உள்ளே விட மாட்டோம், ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே ஸ்கூல் நடத்துவாங்க, அவங்களே போய் என் பேரை வந்து ஹிந்தி தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து எம்பி ஆக்குனான்னு சொல்லுவார் கருணாநிதி. ஸோ அப்போ எல்லோரும் உங்கள் பேரை ஹிந்தி படிக்கலாம், மற்றவங்களாம் நாங்களாம் படிக்கக்கூடாதா, இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதெல்லாம் அரசியல். நான் சொல்வது என்னவென்றால், 2 பக்கமும் இணக்கமாக இருக்கணும்னா ஆளுநர் ஒன்றும் மாறுபாடு, ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் ஒன்றும் சிக்கல் வராது. பெரும்பாலான விஷயங்களில் சிக்கல் வராது, ஒத்து போயிடுவாங்க. இவங்களுக்குள்ள நிறைய அரசியல் ரீதியான வித்தியாசங்கள் இருக்குன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாகும். இப்போ உங்களுக்கு புரியும் ஆர்.என். ரவி இருக்கும் பொழுது ஏன் வந்துச்சுன்னால், அன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசான பாஜக அரசு இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்குள்ள அந்த ஒரு உறவு சரியில்லை அரசியல் ரீதியாக. அதை தாண்டி சார் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் யாரையுமே பண்ணலையே. நான் சொல்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில். அதை தாண்டி சில என்ன சொல்லக்கூடியது காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு வந்து அரசியல் கட்சிக்குள்ளே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அப்படி பார்க்க போனால் ஏன் இந்த 13 பேரை அமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இன்னும் ஆளுநர் சைன் போடாமல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். ஆளுநரே சைன் பண்ண வேணாங்க, அது வந்து இடி தானே அரெஸ்ட் பண்ணோம், அதுக்கு எதுக்கு ஆளுநர் சைன் பண்ணணும்? செந்தில் பாலாஜி விஷயத்தில் சார் அது வந்து மூவ் பண்ண, அது ஃபர்தராக மூவ் பண்ணுறது. அது கேட்டிருக்காங்க, இப்போ தான் கேட்டாங்க, ஒரு வாரம் 10 நாள் முன்னால் தான். நான் சொல்கிறது திமுக அரசுலேருந்து அந்த பீரியட்லேருந்து. அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னால் நயினா நாகேந்திரன் புதுக்கோட்டையில் வந்து நடைப்பயணம் முடிஞ்சோன்னு மேடையில் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு என்ன சொன்னார், 13 அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு இருக்குது, அவங்க எல்லாருமே கைது தேர்தலுக்கு முன்னால் கைது. யாராவது ஒருத்தர் பண்ணாங்களா? இல்லை, பண்ணலை. அதனால் உடனே நீங்கள் வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து சில புரிதல்கள். நீங்கள் இந்த புரிதல்கள் வந்து உங்களுக்கு அந்த புரிதல்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில புரிதல் வேண்டும். கொஞ்சம் விசுத்தனமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதான் உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ கொடநாடு வழக்கு வந்துச்சு. கொடநாட்டில் போய் ஏதோ கேரளாவிலேருந்து வந்தாங்க போனாங்க, பகதூர்னு ஒரு காவலாளியை அடித்து கொலை செய்து விட்டார்கள், உள்ளே போய் ஏதோ கொள்ளையடிக்க முயன்றார்கள்னு 4 பேர், நிறைய பேர், ஒரு 5-6 பேர் பேரில் இல்லை 8 பேர் பேர்லேயும் என்னமோ வழக்கு பதிவு பண்ணாங்க. அதில் பாருங்கள், விபத்தில் 3 பேரோ 4 பேரோ செத்து விட்டாங்க. எல்லாருமே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே விபத்தில் போயிட்டாங்க, வரிசையாக, ஒரே விபத்தில் இல்லை. ஆறுகுட்டின்னு ஒரு எம்எல்ஏ, அப்புறம் சஞ்சீவன், ஏதோ அந்த மாதிரி வேறு ஆள் இருந்தால் தானே அவங்க சாட்சி சொல்லுவாங்க.
அப்போ விபத்தில் போயிட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு. இதெல்லாம் தாண்டி அப்போ என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள்? கொடநாடு வழக்கு, எடப்பாடியை விட மாட்டோம், அவரை சிறையில் வைப்போம். 5 வருஷம் இருந்தாங்களே, நான் அவரை ஏன் சிறையில் வைக்கலன்னு சொல்லி நான் வந்து அவரை எதிர்த்து பேசலை. வச்சாங்களா? இல்லை. 2016 கரூர் மாஃபியா யார்? செந்தில் பாலாஜி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் அவரை தான் சிறையில் வைப்போம், ஸ்டாலின் அவர்கள் பேசினார். அப்புறம் அதே வழக்கு, போக்குவரத்து வழக்கு, அதிமுக பீரியடில் அவர் செய்ததாக சொல்லப்படும் அந்த ஊழலுக்கு வந்து வழக்கு வந்தபோது இடி அவரை கைது செய்த போது அவர் தீரர் தியாகி, வழக்கு கூட வேற இல்லை, அதே வழக்கு. இது ஒரு என்ன சொல்றது, இந்த அரசியலில் சில சமயங்களில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சார் ஆனால் இவங்க மாற்று அரசியல் தானே சார் செய்கிறாங்க. இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போ ஊழல் செய்த நபர்களை கைது செஞ்சாதானே இதற்கான அந்த வெள்ளை அறிக்கைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ செய்வாங்க, நீங்க நம்புறீங்களா? அதுதான் சார் நீங்கள் சொல்றத பார்த்தா அநேகமாக வந்து ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், செந்தில் பாலாஜி இவங்க எல்லாரையுமே கைது பண்ணிடுவார் விஜய்னா. நான் கடவுள் சத்தியமாக நான் நம்பலை. இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு வந்து அரசியல் அனுபவங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அப்படி தான் பேசுவாங்க. சரி, இப்போ இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி பேசுனீங்க இல்லையா? வெள்ளை அறிக்கையில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நமக்கு தெரியாத விஷயம் புதுசாக என்ன வந்தது? அப்படிலாம் இந்த சார்ட்டெல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இதெல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும். 10 லட்சம் கோடி கடன், வரவை விட செலவு அதிகம், நமக்கு வந்து திட்டங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அதெல்லாம் இவங்களும் சொல்லி தானே சார் வாக்கு கேட்டாங்க. அதை தாங்க சொல்கிறேன். தேர்தல் அறிக்கையில் தாவேகால இதெல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்களோ இந்த வெள்ளை அறிக்கையில், இந்த வெள்ளை அறிக்கையுடைய சுருக்கம் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் தாவேகால இருந்துச்சே. அப்படி இருக்கும்போது நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, 2500 ரூபா மகளிர் கொடுப்போம், 4000 ரூபா வந்து பட்டதாரிகளுக்கு கொடுப்போம், 2000 ரூபா டிப்ளமோ ஹோல்டர் கொடுப்போம், 8 கிராம் வந்து தங்கம் கொடுப்போம், பட்டு புடவை கொடுப்போம், வரிசையாக விவசாயிகளுக்கு வந்து லிமிட் இல்லாமல் எல்லா கடனையும். ஆனால் அந்த நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் என்ன பண்ணீங்க? 2.5 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு தான். அதாவது அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 75,000 ரூபா தள்ளுபடி, குறைந்தபட்சமாக 35,000 ரூபா. ஆனால் தேர்தல் வாக்குறுதியும் போது முழுதாகனா அவனுக்கு வந்து 5 லட்ச ரூபா கடன் இருந்தாலும் 5 லட்ச ரூபா தள்ளுபடி அப்படிங்கிற அர்த்தத்தெலாம் கொடுத்தீங்க. இப்போ வந்தவொடனே மாற்றிட்டீங்கல்ல. இப்போ மாற்றிட்டீங்களான்னா வெள்ளை அறிக்கை கொடுத்தோம்ல, கச்சனால பணம் இல்லைல்ல, நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? சரி, இதெல்லாம் கொடுக்க முடியல. இப்போ நேற்று அறிவிப்பு விட்டுருக்காரு, பெண்கள் வந்து பஸ்ஸில் எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து இலவசம். அது மட்டும் இல்லை, நீங்கள் அது உள்ளூரில் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு போனால், நீங்கள் தமிழ்நாடு இங்கேருந்து சென்னையிலேருந்து உதாரணமாக கன்னியாகுமரி போகிறீங்கன்னா உங்களுக்கு இலவசம். ஏற்கனவே போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி கடன், வருஷம் ஒரு வருஷமும் போக போக 16,000 கோடி கடன் வந்து அதிகமாகும். நஷ்டத்தில் இருந்தது. நீங்கள் இப்போ பெண் கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் பாதி பேர் பெண்கள்னு வச்சுக்கலாம், 51% தான் பாதின்னு வச்சுங்க. இந்த பாதி பேருக்கு ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேருக்கு ஏதோ அந்த ரோஸ் கலர் பஸ் வந்தால் இலவசமாக ஏறுவாங்க. எல்லாருமே அந்த ரோஸ் கலர் பஸ்ஸுக்காக தான் வந்து நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவசரமாக வேலைக்கு போகணுன்றவங்க ரோஸ் பஸ் வரல, 1 ஹவர் ஆச்சு வரல, வேறு ஒரு பஸ் வந்தது, காசு கொடுத்துட்டு பேருவேன்னு போவாங்க. இப்போ எல்லாமே இலவசம்னு சொல்லிட்டீங்க. ரெண்டாவது அடுத்த ஒரு கேள்வி வருது, இப்போ எல்லாமே தனியாக பெண்களுக்குன்னு இலவச பஸ்ஸு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய கணவருடன் ஏதோ குழந்தைகளுடன் நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் தனியாக ஒரு பஸ்ஸில், உங்கள் கணவர் தனியாக ஒரு பஸ்ஸில் போவீங்களா? இல்லை ஒன்றா போகிற பஸ்ஸிலேயே உங்கள் கணவர் வந்து பயணச்சீட்டு வாங்கணும், நீங்கள் வாங்க வேண்டாமா? அந்த மாதிரி தான் சார் இப்போ அமலில் இருக்குது. இல்லை அப்படி ஒன்றும் சொல்லலை. திமுக ஆட்சியில் அதுதான் அமலில் இருந்தது. ஒரே பஸ்ஸில் 2 பேர் போகலாம், டிக்கெட் மட்டும் ஒருத்தவங்களுக்கு எடுத்துக்கலாம். இல்லைங்க, திமுக பஸ்ஸில் இல்லை, இங்கே பிங்க் கலர் பஸ்ஸுன்னு ஒன்று தனியாக விட்டாங்க. அதில் பெண்கள் மட்டும்தான் ஏற முடியும், ஆண்கள் அதில் ஏறவே முடியாது. பிங்க் கலர் பஸ்ஸில் எங்கே உங்களுக்கு ஏற விட்டாங்க? பிங்க் கலர் பஸ்ஸில் இல்லை சார், ஏற விட்டாங்க சார். அது ரொம்ப, அதாவது பிங்க் கலர் பஸ்ஸில் ஆண்கள் ஏறுவது என்பது நீங்கள் வந்து அலோவ் பண்ணாங்கன்னு வேணால் சொல்லலாமே தவிர, பெரும்பாலும் அது பெண்கள் பயன்படுத்துவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த பிங்க் பஸ். அதனால தான் அந்த பெண்களுக்கு பிடித்த அந்த பிங்க் கலர். அந்த மாதிரி நீங்கள் இப்போ கொண்டு வந்தீங்கன்னா, நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் ஒரே பஸ்லேயே விடுங்க, இல்லை தனித்தனி பஸ்ஸாக விடுங்க.
ஏறக்குறைய 50% அந்த போக்குவரத்து போகிற பெண்கள் வந்து 50% மக்கள் தொகை இருக்காங்கன்ற கணக்கில் 1,00,000 கோடி ஏற்கனவே கடனும் 16,000 கோடி வருஷத்துக்கு வந்து நஷ்டமும் இருக்கக்கூடிய போக்குவரத்து துறையில் இன்னும் நஷ்டம் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும். இதுக்கு எங்கேருந்து வருமானம் வந்து அதை சரி பண்ண போகுது? சரிங்களா? டாஸ்மாக் கடையில் நீங்கள் இல்லை, டாஸ்மாக் கடையில் 717 கடை மூடிட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத நம்ம நம்புவோம். ஏதோ பட்டியல் கூட வெளியிட்டிருக்காங்க வலைதளத்தில். ஆனால் அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் வருமானம் குறையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து 700 கடையை மூடிட்டாங்க, நம்ம இனிமேல் குடிக்கிறத நிறுத்திடுவோம், அவன் யாரும் தெரிந்து போகிறது இல்லை. இந்த கடை இல்லைன்னா நியரஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது கடைன்னு பார்த்தா அங்கே போய் வாங்க. அதனால் வந்து இன்னும் அதாவது குடியின் மூலமாக மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் குறைவதற்கு வாய்ப்பில்லை. பெருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணணும். அப்புறம் 717 கடையை நீ மூடி என்ன பண்ணுறது? குடியை கெடுக்கும், அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அது உகந்தது அல்ல என்பது தானே வந்து குறைப்பதன். இது பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குது, கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருக்க குறைக்கிறீர்கள், ரைட்டு. அதுக்கு அப்போ வருமானம் அதில் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால், இப்போ வந்து அந்த 90 ரூபா வந்து ஒரு கேஸுக்கு வந்து ஏதோ முன்னால் வசூல் பண்ணிட்டு சட்ட விரோதமாக, அது இப்போ அரசுக்கு போகுங்கிறாங்க. ஏதோ ஒரு அளவில் சில 1000 கோடிகள், ஒரு 3000-4000 கோடி வந்து அதனால் அதிகரிக்கலாம். டாஸ்மாகில் இன்றைக்கி 55,000 வருது, 55,000 கோடி. ஆனால் நான் வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, மொத்தமாக இந்த 12 டிஸ்டிலரி இருக்கு இல்லையா, சாராய ஆலைகள், இதெல்லாம் சேர்த்து அவங்களுடைய வருமானம் மட்டும் 7 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு சுமார். அரசுக்கு வருமானம் 50,000 கோடி. இப்போ பெரும்பாலான பணம் அந்த மது விற்பனையில் எங்கே போகுது? உற்பத்தியாளர். அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இஎன்ஏன்னு ஒரு எக்ஸ்ட்ரா நியூட்ரல் ஆல்கஹால்னு இருக்குது. அதுதான் வந்து அதோடு தண்ணீரையும் கலந்து, குடி தண்ணீரை கலந்து, அப்புறம் இந்த ஃப்ளேவர் ரசம், அப்புறம் வந்து ரசம்னா என்ன சொல்கிறது, சுவை, அதுக்கப்புறம் வந்து நிறம் மனம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு நிறம் கிடையாது. நிறம் நம்ம ஆள் வந்து அந்த நிறம் இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்சம் ரோஸ் கலரில் இருக்கணும், கொஞ்சம் இந்த கலர் ஸ்ட்ராபெரி கலரில் இருக்கணும், ஆரஞ்சு கலர், இது ஒரு இயல்பான ஒரு விருப்பத்துக்கு அதை கலந்து அந்த அந்த ஃப்ளேவர் அது ஒரு 2-3%. ஸோ அப்போது 41% ஆல்கஹால் இந்த இஎன்ஏ ப்ளஸ் அது ஒரு 3%ன்னு வச்சுங்க, 44. பாக்கி 56% வந்து குடி தண்ணீர், நம்ம சாதாரணமாக குடிக்கிற நீர், சுத்திகரிக்கப்பட்டதாக சொல்லப்படுவது. அதுக்கப்புறம் கடவுளுக்கு தான் தெரியும், ரைட். இப்போது திமுக அரசில் என்ன நடந்துருந்துச்சுன்னா, இந்த இஎன்ஏ வந்து என்ன விலைன்னா எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், நான் வேறு எங்கே கூட நிகழ்வோட சொல்லியிருக்கேன். கரும்பை பிழிந்து விட்டு சர்க்கரையை எடுத்து விட்டு அந்த சக்கை இருக்குது, அதுலேருந்து மொலாசஸ், கரும்பு சக்கையிலேருந்து மொலாசஸ்லேருந்து ஆர்எஸ் என்ற ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு. இந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை வந்து தினம் ஒரு காலையில் ஒருத்தர் குடித்தாருன்னா 6 மாதத்தில் நீங்கள் வந்து உயிலெழுது, அதுக்கு 5ஆவது மாதத்துலேயே உயிலெழுது சொல்லிடலாம் அவரை. 6ஆம் மாதம் தண்டனக்கா தான். அதாவது உயிருக்கு ஆபத்தான, அரித்து விடும் உடலை. அது வந்து ரொம்ப குரூடாக என்ன சொல்கிறது, அரிக்கக்கூடிய அரிப்புத்தன்மை உடையது. இந்த ஆர்எஸ்ஐ இதுக்கு மேலே சுத்திகரிக்கப்பட்டது தான் அந்த இஎன்ஏ. இந்த இஎன்ஏ வந்து இதை விட கொஞ்சம் பாதுகாப்பானது. அதனால் இஎன்ஏ குடித்தவங்களாம் வந்து, அவர் முத்துசாமி முன்னாள் அமைச்சர் வந்து காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இதை குடித்தாதான் போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார். நான் கூட அடுத்த தடவை அவர் பார்க்கும்போது கிட்ட போய் லைட்டாக மோந்து பார்க்கணும், இவர் காலையில் ஆஃபீஸுக்கு எப்படி வந்திருக்காரு, இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாரு இந்த வயசுக்கு, அவர் என்ன போட்டு வந்தாருன்றதை கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனால் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. முன்னால் பார்த்துருக்கேன் நிறைய தடவை, அவர் சொன்னதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போது நீங்கள் அந்த இஎன்ஏவை உண்மையிலேயே இந்த அரசு வந்து வருமானத்தை பெருக்க வேண்டும் என்றால், ஏன்னா ஏதோ ஒன்று செலவை குறைக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, 30% வந்து லஞ்சமாக போயிட்டு இருந்தது, 20% பார்ட்டி ஃபண்டுக்கும் 10% அதிகாரிகளுக்கும் போயிட்டு இருந்தது, 30% நாங்கள் ஊழலை குறைச்சிருவோன்றாங்க. என்னால் நம்ப முடியல.
ஏன்னு கேட்டால் இன்னும் பல இடங்களில் 1.5 மாதம் ஆச்சு, பல இடங்களில் ஊழல் நடைபெறுகிறது. டாஸ்மாகில் மட்டும் இல்லை, கனிம வளங்கள் கடத்துவதில் பல விஷயங்களில் வந்து ஊழல் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று தான் சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்தது சொல்லுவீங்க ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சார், ஆனால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்ட உடனே பல பேர் பொதுமக்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணத்தை அரசாங்கத்துக்கு ஆன்லைன் மூலயமா அனுப்பி வச்சு கடனை குறைக்கணும் அப்படின்ற முயற்சி செய்கிறாங்க அப்படின்றாங்களே, உண்மையாகவே மக்கள் அனுப்புகிற பணத்தை வச்சு கடனை குறைக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் வழக்கறிஞர் ரியாஸ்னு ஒருத்தர் கொண்டு போய் இந்த ரா குமார்ங்கிற மந்திரிட்ட ஏஐ மந்திரிட்ட கொடுத்துட்றாங்க. சூர்யா கூட கொடுத்தாரு சார். அது அவங்க வசதி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இந்த 1,28,000 ரூபாய்க்கு வந்து வாய்ப்பு இல்லாதவர்கள், அந்த கஷ்டப்படுறவர்கள், ஏன் தமிழ்நாட்டு மக்கள்லாம் நீங்கள் கடன் வாங்குவீங்க. நான் சொல்கிறது திமுகவோ தவேகாவோ அதிமுகவோ பொதுவானது. ஏதோ ஒரு கட்சி வந்து அரசாலும் இவங்க வந்து கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி இந்த திட்டத்தில் பாதி பணத்தை ஏப்பம் விட்டுருவாங்க. அவங்கவுங்க சொந்தமாக வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி. ஆனால் தானே ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது. ஊழல் வழக்கு இருக்குன்னா, சொத்து குவிப்பு வழக்கு இருக்குன்னா, உண்மையிலேயே சொத்து குவிப்பு வந்து 20 கோடிக்குன்னு வந்து அதில் சொல்கிறாங்கன்னா ஆளுக்கு 2000 கோடி வச்சுருக்காங்க. 20 கோடி தான் வழக்கு இருக்குது. வழக்கை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் முடிவு பண்ண முடியாது. இப்போது லீமா ரோஸ்மேரி அவர்கள் வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன், அவங்களோட தவறாக சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து அதிமுகவில் இருக்காங்க, வந்து சேர்ந்தாங்க. இப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய வேட்புமனுவில் வந்து எவ்வளவு சொத்து இருக்குன்னா 5,983 கோடி ரூபா அவங்க வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நானும் பொதுவாக வந்து ஒரு பெரிய வியாபாரி, ஒரு பெரிய தொழிலதிபர், அது லாட்ரியாக இருக்கட்டும், எந்த தொழிலதிபர் இல்லை ஒரு நடிகர், கருப்பு பணம் நடமாடக்கூடிய இடங்களில் குறைந்தபட்சம் 4 பங்கோ இல்லை 10 பங்கோ வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பகுதியைத்தான் வந்து வேட்புமனுவிலேயோ இல்லை ஒரு அரசாங்க ஆவணங்களிலேயோ குறிப்பிடுவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம். நான் லீமா ரோஸ்மேரி அவர்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை, ஒரு உதாரணமாக சொல்லிடுறேன். இப்போ என் பேரில் வந்து நான் வந்து ஒரு 100 கோடி அசட்டுன்னு காமிக்கிறேன்னா, நான் அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக 100ன்றது ஒரு 400 500 இருக்கும், இல்லை ஒரு 1000 இருக்கலாம். அப்போ தான் 100 காமிப்பேன். இது இயல்பான விஷயம். நான் இதை வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும் சொல்ல, பெருந்தனக்காரர்கள், தொழிலதிபர்கள், பெரும் வியாபாரிகள் எல்லாருக்கும் பொதுவாக அது எங்கெல்லாம் கருப்பு பணம் நடமாடுகிறதோ அங்கெல்லாம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு 1,28,934 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டா அரசு கடனை வச்சுட்டு மறுபடியும் கடன் வாங்காமல் இருக்கணும்னு கைது போட்டு தருவாங்களா உங்களுக்கு? இல்லை, மறுபடியும் கடன் வாங்குவாங்க, மறுபடியும் நீங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க இப்போ வாங்குறத விட இன்னும் அதிகமாக கடன் வாங்குவாங்க. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து போய் கொடுக்கறதுன்றது தவறான முன்னுதாரணம். அது சூர்யா செய்தாலும் சரி, யாரோ ஒரு வழக்கறிஞர் ரியாஸ் செய்தாலும் இது தவறான முன்னுதாரணம். ஏன் கடன் என்ன கேட்டா வாங்கினீங்க? என்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டா கடன் வாங்கினீங்க? என்கிட்ட பணத்தை வைத்து கடனை கொடுக்க முடியுமா சார்? ஒரே ஒருத்தர் கொடுத்தது வச்சு 2 பேர் கொடுத்தது வச்சா இல்ல சார், பொதுமக்களும் இப்போ ஆர்வமா இருக்காங்களா? எப்படிங்க பொதுமக்கள் அவ்வளவு நீங்க கொடுப்பீங்களா? நாளை காலையில் 1,28,000 என்கிட்ட டிடி கொடுங்க, நான் போய் முதல்வர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வரேன். உங்கள் சார்பில் மகாலட்சுமி மேடம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். கொடுப்பீங்களா? இல்லை சார். எப்படி கொடுப்பீங்க சார்? டிவிக்கு, அதாவது விஜய் அவர்களின் ஆதரவாளர்கள் அந்த ஒரு துடிப்போடு இருக்காங்களா சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன், தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாரும் கொடுக்கட்டும். கொடுத்தா நானும் கொடுக்குறேன். தாவேக்கால இருக்கிற கடைசி தொண்டன் வரைக்கும் எல்லாரும் கொடுத்துட்டா அதுக்கு அடுத்தபடியாக நான் கொடுக்கிறேன். அது வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அதாவது இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. இது எந்த மாநிலத்திலும் இது வந்து ஒத்து வராது. மக்களிடம் வசூல் பண்ணி இதுக்கு இலவசமே கொடுப்பானே. மக்கள்கிட்டேருந்து அந்த பணத்தை வசூல் பண்ணி தான் கடன் அடைக்கணும்னா மக்களுக்கு இலவசமே தேவையில்லையே. கண்டிப்பா அந்த இலவசத்தை கொடுக்காம இந்த கடன் அடைக்கலாம். அந்த இலவசங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால், குறைத்தால், இல்லை அதை முற்றிலுமாக தவிர்த்தால் இந்த நிலையே வந்திருக்காதே. இல்லை இனிமேலாவது வராமல் இருக்குமே. இப்போ இவங்க வந்து இந்த இலவசம்லாம் அறிவிச்சாங்கல்ல, அப்போவே இந்த வெள்ளை அறிக்கையில் என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதான் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். என்ன இந்த பாம்பு படம்லாம் போடல, அவ்வளோதான். பாம்புன்னு நான் சொல்லுது அந்த கிராஃப். இந்த கிராஃப் எல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் சும்மா ஒரு ரெக்கார்டுக்கு தான். 10 லட்சம் கோடி கடன், 70,000 கோடி வட்டி கட்டுறோம், 4.5 லட்சம் கோடி தான் வந்து நமக்கு வருமானம். அதில் பாதிக்கு மேலே சம்பளம், ஓய்வூதியம், வட்டி போயிடுது. மிச்ச பணம் இலவசங்களுக்கே பத்தாது. இப்படிங்கிறது தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போதே தேவைக்காவிற்கு தெரியும்.
தாவேக ஆட்சிக்கு வந்ததுனால 4.5 லட்சம் கோடின்றது திடீர்னு 40 லட்சம் கோடி ஆயிடுமா வருமானம்? எங்கிருந்து வரும்? வருவதற்கான வாய்ப்பு தாவேக இல்லை, எந்த ஆட்சி வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போது இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டது என்றால் பெரிதாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. அதாவது அவங்க கடை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஸ்கூலில் வந்து ஹெட்மிஸ்ட்ரஸ்கிட்டயோ டீச்சர்கிட்டயோ மிஸ் என்னை கில்றா மிஸ் என்னை இடிக்கிறா மிஸ்ஸுங்கிற மாதிரி அவன் பண்ணிட்டான் மிஸ், என் ஜாமெட்ரி பாக்ஸ் அவன் திருடிட்டான் மிஸ், இதை மாதிரி ஒரு கூக்குரல் தானே தவிர நீங்கள் வந்து சரி சொன்னீங்க, அவங்க தான் தப்பு பண்ணாங்க, அதை மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்ட விரும்பினீர்கள், அதை புரிஞ்சுக்கிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் திட்டத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் என்பது ஒன்று வந்து மகாராஷ்டிராவில் வந்து இதே டிரான்ஸ்ஃபார்மர் 250 kVA 300 kVA ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் வாங்கினது அதே. அங்கே ஒப்பிடும்போது அங்கே 7 லட்சம் ரூபா, இங்கே 6.5 லட்சம் ரூபா, தமிழ்நாட்டில் 13 லட்சம் ரூபா. அப்போ என்னாச்சு? ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 6 லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. மொத்தம் இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் 20,000 டிரான்ஸ்ஃபார்மர் 2 லட்சம் ஏதோ ஒன்று. அப்போ இவ்வளவு ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. ஊழல் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுடைய பணம், வரி பணம் அல்லது கடன் வாங்கிய பணம் யாருக்கோ சுயலாபத்திற்காக கட்சிக்கோ இல்லை அந்த கட்சி அமைச்சருக்கோ அதிகாரிகளுக்கோ போயிருக்கிறது. ஒரு 4 திட்டம் பெரிய திட்டங்களாக. இந்த 4 திட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோடி ரூபாய் சுவாகா ஆகியிருக்கிறது, ஏப்பம் விடப்படுகிறது. இதை குறைத்தால் தமிழ்நாட்டு கடன் 10,71,000க்கு பதிலாக 8 லட்சமாக இருந்திருக்கும், 9 லட்சமாக இருந்திருக்கும். நாங்கள் இதை நம்பர் 1 இதை செய்தவர்கள் மீது நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம், என்ன வழக்கு பதிய போகிறோம், அவர்கள் கைது செய்யப்படுவார். முதல்ல வழக்கு பதியணும், வழக்கு பதிந்து தேவைப்பட்டால் கைது செய்ய விசாரணை. நம்பர் 1. இதை பற்றி எங்கேயோ பேசுனாங்களா? இல்லை. சரி, அடுத்தது இது வந்து தண்டனை. இது அதாவது ஏற்கனவே தவறு செய்தவர்களை தண்டிப்பது என்பது ஒரு வகை. இன்னொரு வகை, மறுபடியும் இது நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் வருமானத்தை எந்த முறையில் பெருக்கப் போகிறோம்? மாற்றுத்திட்டம். செலவை எந்த முறையில் குறைக்கப் போகிறோம்? ரெண்டும் தானே. இப்போ நம்ம வீட்டில் வருமானம் செலவு ரெண்டும் சரியாக செட் ஆகலைன்னா ஒன்று வருமானத்தை பெருக்கணும், இல்லை செலவை குறைக்கணும், இல்லை ரெண்டுலேயும் பண்ணணும். கொஞ்சம் வருமானத்தை பெருக்கணும், கொஞ்சம் செலவை குறைக்கணும், அட்ஜஸ்ட் ஆகும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எந்த துறையில் செய்ய போகிறீங்க? லஞ்சத்தை ஒழிப்பதனால் இது குறைந்து விடும் என்றால் நீங்கள் லஞ்சத்தை எப்படி முதல்ல ஏற்கனவே இப்போ லஞ்சம் பெற்றவர்கள் நீங்கள் தான் சொன்னீங்க 30% வரைக்கும் போயிருக்குன்னு. அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை? அறிவிப்பில்லை. சரி, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லலை. அதாவது அந்த மேட்டை தள்ளி வச்சு பார்த்தால் எந்த முறையில் வருமானத்தை அதிகப்படுத்த போகிறீர்கள், இல்லை எந்த முறையில் செலவை, லஞ்சத்தை மட்டுமே ஒழிப்பதனால் உங்களுக்கு வந்து இந்த கடன் வந்து அப்படியே அழிஞ்சிரும்னு எந்த ஒரு பாமர மக்கள் கூட நம்ப மாட்டாங்க. பெருசாக இதுக்கு வந்து கணக்கு ஆடிட்டிங் படித்து ஆடிட்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்னாலேயே பல இப்போ எனக்கு தெரிந்த ஒரு என்ன சொல்கிறது நிதி நிபுணர்கள், நானுமே நிதியும் படித்தவன், நிதி சட்டம் 2 படித்தவன். பட்டு இப்போ நான் பெரிய நிதி நிபுணர்னு நான் சொல்லலை. பொருளாதார நிபுணர்கள் சில பேர் வந்து பேசும்பொழுது இந்த தாவேகா சொல்லக்கூடிய அவங்க இதெல்லாம் வந்து இலவசங்கள்லாம் கொடுத்தால் 12 லட்சம் ரூபாய் கடன் வந்து அடுத்த 5 ஆண்டுல 33 இலவசங்கள் 33 இலவசங்களையும் ஒரு வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் அது மட்டும் செலவாகும். 12 லட்சம் கோடி. இதில் 14 இலவசங்கள், அதாவது இந்த மகளிருக்கு 2500, 4000 ரூபா, 2000 ரூபா, அந்த செலவு குறிப்பிட்ட அது மட்டும்னா ஒரு 3.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு இன்ட்டு 5. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவங்க சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் கொடுக்காம ஒரு திருப்திப்படுத்தி அதில் தகுதி உள்ளவர்களுக்குன்னு அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போது விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க, எல்லாருக்கும் முழுசாக கொடுக்காம 2.5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு இவ்வளவு ஏதோ ஒரு தகுதின்னு ஒன்று அதை கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்காக செய்தீர்கள் இல்லையா? அந்த மாதிரி செய்தாலே இவர்கள் ஆட்சியை முடிக்கும் பொழுது, அதாவது குறைந்தபட்சம் கடன் வந்து
வருஷத்துக்கு இன்னொரு 2 லட்சம் கோடி அல்லது 3 லட்சம் கோடி ஏறும். அப்போ என்னாச்சு, ஒரு 10 லட்சம் கோடி, 2 லட்சம்னா இன்ட்டு 5 10 லட்சம் கோடி. இன்னைக்கு 10 லட்சம் கோடியாக இருப்பது 2031 இவர்கள் 5 வருடம் முழுதாக ஆட்சி புரிவார்கள் என்ற நம்பிக்கையில் 2031 20 லட்சத்துக்கு மேலே 20 லட்சம் கோடிக்கு மேலே போகும். இந்த 10 லட்சம் கோடி யார் உங்களுக்கு, கூடுதல் 10 லட்சம் கோடி உங்களுக்கு யார் கடன் கொடுக்க போகிறார்? ஏங்க ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கோடி கொடுத்தவங்க இப்போ கொடுக்க மாட்டாங்களான்னு அங்கே தான் சிக்கல். சார் இன்னொன்று வட்டியும் டபுள் மடங்கு ஆகும்ல சார்? வட்டி ஆகும். இன்னொன்று, நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை, ஏன்னா அவர் மரிய வில்சன் அவர்கள் குடும்பத்தை வச்சு பேசினார். இப்போ நம்ம பேசுகிறதும் அவருக்கு கேட்கணுன்னா அவருடைய பாஷையிலேயே நம்ம பேசினா தான் புரியும். ஒரு குடும்பம் இருக்குது, நீங்கள் அர்ஜென்ட்டாக பக்கத்து வீட்டில் 500 ரூபாய் கடன் வாங்குவீங்க, ரைட்டு. ஒரு 4 வீட்டில் எதிர் வீட்டில் பக்கத்து தெருவில் ஒரு அக்கா கிட்ட அப்படி இப்படி வாங்குவீங்க, 2000 ரூபா வாங்குவீங்க, 5000 ரூபா வாங்குவீங்க, ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டீங்க மொத்தமாக. அங்கங்கே சின்னதாக வெளியில் தெரிஞ்சு போச்சு. உங்களை பார்த்த உடனே வந்து அச்சிச்சோ கிட்ட வராங்களே, நம்மளை கேட்டுருவாங்களோ, கடன் கேட்பாங்களோ, இந்த தெரு வழியாமல் வேறு தெரு வழியாக போகலாம், இந்த வீட்டு வழியாக போகலாம். அப்பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே, விளிம்பு வந்த உடனே உங்களுக்கு கடன் கொடுக்க யாருமே தயாராக இல்லை. இது வந்து ஒரு குடும்பத்திற்கே ஒரு சாதாரணமாக யதார்த்தமான விஷயம். ஒரு அரசுனா இப்போ வந்து போக்குவரத்து துறை, நான் ஒரு உதாரணம் சொன்னேன், 1 லட்சம் கோடி கடன் ஏற்கனவே திமுக அரசில். வருஷத்துக்கு 16,000 கோடியோ என்னமோ நஷ்டம் வருது. அப்போ 5 வருஷம் இதே மாதிரி இதே நஷ்டம், இதுக்கு மேலே நஷ்டம் அதிகமாகாமல் இருந்தாலே இந்த 1 லட்சம் கோடிங்கிறது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி. இந்த போக்குவரத்து துறையில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பஸ்ஸு ஆயிருக்கோ ஆயிரக்கணக்கான பஸ்ஸுகள், அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கு இல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டடங்கள் எதெல்லாம் அரசுக்கு போக்குவரத்து சொந்தமோ அதையெல்லாம் வங்கிகளில் அடமானம் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டாங்க. ஒரு வங்கி என்றால் அவர்கள் என்னென்ன 100 ரூபா அந்த சொத்து வேல்யூன்னா ஒரு 80 ரூபா 75 ரூபா தான் கடன் கொடுக்கும். இது ஒரு இயல்பான ஒரு. இப்போ இதுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டான், இதுக்கு மேலே சொத்து இருந்தால் தான் கொடுப்பான். எங்கே அந்த சொத்து வரும் அரசுக்கு? அப்போ இதுக்கு மேலே நீங்கள் பெரிதாக கடனே கொடுக்க மாட்டார்கள்னு சொல்லவில்லை. 10 லட்சத்துக்கு பதிலாக 20 லட்சம் கடன் வாங்கணும்னா அது சாத்தியம் இல்லை. 10ங்கிறது நீங்கள் 11, 12ன்னு வாங்குவதற்கு அங்கே இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன ஏதோ ஒன்று உலக வங்கியிலேருந்து கொஞ்சம் வாங்கலாம், மத்திய அரசுலேருந்து கொஞ்சம் வாங்கி புரட்டலாம், இதெல்லாம் நடக்கலாம். இப்போ இவ்வளவு ஒரு இப்போ இந்த 20 லட்சம் வருதுன்னு சொல்கிறேன் இல்லையா, இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அது தனியாக வெள்ள அறிக்கை முக்கியம். அதை விட்டுட்டு அவன் பண்ணா ஐயா, அவன் பண்ணா அவனை ஆட்சி விட்டு நாங்கள் அகற்றிட்டோம், அவன் தப்பு பண்ணா சரியாக நிர்வாகம் பண்ணலைங்கிறதுனால தான் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடலை, உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் பண்ணிட்டான், அது எங்களுக்கு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதி தான் உங்களுக்கும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது இந்த பொருளாதார இந்த விவகாரத்தை வந்து சும்மா வந்து ஒரு அரசியல் ரீதியாக இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த வாக்குறுதிகளை இருந்து தப்பிப்பதற்காக இந்த வெள்ளை அறிக்கை பயன்படுத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் மக்களுக்கு வருகிறது. பாருங்கள், கஜானா காலி. அப்போ மக்கள் என்ன கேட்பான், கஜானா காலிங்கிறத ஏற்கனவே உனக்கு தெரியுமே, தேர்தல் அறிக்கையில் நீயே தான் கொடுத்துருக்கியே, அப்புறம் எதை நம்பி இலவசம்லாம் கொடுக்குறேன்னு சொன்னேன், அப்போ எங்கேருந்து வருமானம் வரும்னு நினச்சேன், இப்போ அது வராமல் போச்சு. ஹுண்டாயோ யாரோ கொரியாலேருந்து வந்து நிறுவனம் முதலீடு வேணால் பண்ணுவான், அந்த முதலீட்டில் ஏதாவது கமிஷன் வந்தால் அந்த கமிஷன் வந்து மக்களுக்காக போய் சேரப்போகுது, யாரோ அரசியல்வாதிகளுக்கோ அதிகாரிகளுக்கோ போகுது, வேலைவாய்ப்பு உண்டாகலாம். எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்புனா 15,000 20,000 பேர், 20,000 பேர்னு சொன்னால் 10,000 பேருக்கு வரும் சொல்கிறாங்க, ரைட். இந்த 10,000 பேர் சம்பாதிச்சு இந்த 10 லட்சம் கடனை அடைச்சிட முடியுமா? 10 லட்சம் கோடி கடனை. ஏன்னா நிஜமாவே வந்து எல்லாரும் ஆளுக்கு 1,28,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் கையில் ஒரு பையோட கியூ நின்று ரேஷன் கடையில் போய் காட்டிட்டு வருவாங்களா? இயல்பில் சாத்தியமா? அதெல்லாம் யாரோ ஒரு அடையாளத்துக்காகவும் விளம்பரத்திற்காகவும் செய்கிறார்கள். இப்போ அந்த வழக்கறிஞர் ரியாசனும் அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் அவர் மீது வன்மமோ வருத்தமோ இல்லை. இப்போ நான் ரியாசன் ஞாபகம் வச்சுட்டு அந்த பேரை ஏன் சொல்கிறேன்னா, அவர் போய் அமைச்சர்கிட்ட கொடுத்தாருன்னு படம் வந்து அதனால் சொல்கிறேன், இல்லைன்னா ரியாசன் ஒருத்தர் வழக்கறிஞராக இருக்காருன்னே எனக்கு தெரியாது. அப்போ அவர் எதற்காக செய்கிறார்? நடிகர் அந்த மாதிரி செய்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதான் விளம்பரத்துக்காக. எவ்வளோ பேரால் அந்த மாதிரி செய்ய முடியும்?
கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி, வணக்கம்மா.